அதே பழைய காடி தான், அதே பழைய மோட்ரு தான், எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. அதே பழைய வீடு தான், அதே பழைய ட்ரெஸ்ஸு தான். என் வாழ்க்கையில் புதுசாக எதுவுமே இருக்காதா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசியால அற்புதமான ஒரு வசனம் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறேன். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் பழசா இருக்குதோ அதெல்லாத்தையும் புதுசா மாற்ற போகிறார். அதே வசனம் சொல்லுகிறது, மத்தியுல முதலில் தேவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பிறகு அனைத்தும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அதனால் நல்லா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. உங்கள் தாழ்விலையும் சரி உங்கள் உயர்விலையும் சரி ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குறதுல குறைஞ்சு போயிடவே கூடாது. கொடுக்குறதுனா பணத்தை சொல்லலை, அவருக்கு கொடுக்குற மகிமை, அவருக்கு கொடுக்குற கனம், அவர் கொடுக்குற துதி, அவர் கொடுக்குற ஆராதனை, அவருக்கு நீ கொடுக்குற ஸ்தோத்திரம்